அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டில் ரெடியாக இருக்குது. அதாவது 25,401 தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் இருந்தது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் செல் சைடு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 218 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ டவுன் சைடு நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும், இல்லைனா கூட கண்டிப்பாக ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 205 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோசிங் ஒரு 200 பாயிண்ட்ஸ் க்ளோசிங். ஸோ எல்லா செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு செல் சைட் க்ளோசிங், அதாவது ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது மண்டே இன்னொரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்துட்டு லோ அண்ட் க்ளோஸ் சேமா போயிட்டு இருக்கு. ஸோ லோ அண்ட் க்ளோஸ் சேமா இருந்தாலே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறது 25,191.5. லோ அண்ட் க்ளோஸ் சேமா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்படி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக அகைன் ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி கேப் டவுன் எடுத்தா இன்னைக்கு நடந்த மாதிரியே மண்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நேற்று கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஒன்றுனா புட் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹெவியான பை நடந்திருக்கிறனால ஸோ நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் டேட்டா எப்படி இருக்குன்னா, ஸோ புட் ஆப்ஷனை நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்எஸ்சி டேட்டாஸ் போய் பார்க்கலாம். ஸோ என்எஸ்சி டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3012 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1030, டிக்ளைன்ஸ் 1891, அன்சேஞ்சட் 91. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் ஒரு 891 ஸ்டாக்ஸ் அதிகமாக இறங்கியிருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 55 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 23 ஸ்டாக்ஸும் இருக்கு. அப்பர் சர்க்கியூலர் 77, லோயர் சர்க்கியூலர் 40. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ நமக்கு ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்னு கிடையாது, கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணாவது நாள் 1.78%. ஃபர்ஸ்ட் ஒரு 120 இருந்தது, அப்புறம் 200, கிட்டத்தட்ட இன்னைக்கு 683 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆட்டோ செக்டார், ஐடி செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, மீடியா செக்டார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% மேலே டவுனில் இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் செக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ பாசிட்டிவ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி ஒரு 0.51% பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ஹெல்த் கேர் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோவே இல்லை, 0.07 தான் கணக்கு வராது, 0.68 பரவாயில்ல. ஃபார்மா. ஸோ மற்றபடி ஒரு ஓவராலாக ஒரு ஹைவேட்டேஜ் செக்டார்ஸ் இருக்கு, அந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஸோ நமக்கு டவுன் சைட் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.76% டிசிஎஸ் டவுன் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 1.70%. ஸோ இதை நாம நேற்றே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 19 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் எல்லாம் ஒரு ஆல் டைம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணது. ஸோ அதே ஆல் டைம் ஹையர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஸோ கிட்டத்தட்ட இறங்கிட்டு தான் இருக்கு, இன்னும் ரெக்கவரி ஆகலை. ஸோ ஐசிஐசி, ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஓகே, ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா செக்டார் வைஸ் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ், நிஃப்டி, ஸோ நிஃப்டி எல்லாம் இன்னமும் லோ அண்ட் க்ளோஸ் சேமாக இறங்கிட்டு இருக்கு.
ஸோ நைட்டு ஒரு ஈவினிங் டைமில் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கி மண்டே ஒரு சின்ன லோவில் ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கண்டிப்பாக நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எடுத்தால் அது வந்து கீழே வந்து வருமா, ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேனல் பிரேக் அவுட் எடுத்த இடம் தான். இந்த இடம் 25,149க்கும் 25,823க்கும் சேனல் பிரேக் அவுட். இந்த ரெசிஸ்ட் இதை வந்து சப்போர்ட் எடுத்திருக்க வேண்டியது, மேபி இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்க வேண்டியது, பட் சப்போர்ட் எடுக்கல. இந்த ஜோனுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கேப் டவுன் விழுந்தா ஸோ கண்டினியூஸாக 24,823 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மண்டே தான் நடக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க அப்படின்னா மண்டே அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ மேபி அடுத்தடுத்த கேண்டில் கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 24,823 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது மண்டே வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சென்செக்ஸும் ஓவராலாக சேம் தான். ஸோ சென்செக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அந்த பேரலல் பிரேக் அவுட் தான் நடந்தது உங்களுக்கு. இந்த இடத்துல பேரல் பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல ஒரு 82,000 ஒரு 84,000 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அங்கேருந்து மார்க்கெட் திரும்பி க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த பிரேக் இது வந்து ஃபில் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸோ மண்டேக்கு மேலே தாங்க தெரியும். இப்போ வந்து நம்ம கேரண்டி வந்து எதுவும் சொல்ல முடியாது. கேரண்டினா என்னன்னா கரெக்டாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கேப் டவுன் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கணும் வேணால் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ மண்டே மேலே வருமா எக்ஸாக்டாக அப்படிங்கிறது மண்டே தான் தெரியும். ஸோ நம்ம இப்போயே வந்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு நமக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கு மார்க்கெட். ஸோ மற்றபடி எந்த இடத்துலையுமே நமக்கு சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் எடுக்க முடியாது. இந்த ஹோல் ஜோனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணோம் ஒரு டெக்னிக்கல்ஸ் வைஸ். ஸோ மற்றபடி நம்ம மண்டே இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட மண்டே ஒரு 11 o'clock வரைக்கும் விட்டுட்டு கூட ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து 56,326. மேபி இந்த இடம் வந்துட்டு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சின்ன கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு 300 பாயிண்ட்ஸ் இறங்கி ஸோ அந்த இடத்துல வேணா ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டு இதுலையுமே இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து சொல்லிடுறேன். ஸோ பேங்க் எக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 63,157.92. ஓகே. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் தான். ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். போய் பாருங்க, இந்த இடம் தான். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த இடம் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 2 தடவை வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் 27,400. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆஃப் தான் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து வந்தது அப்படின்னா இதோட ஆஃப் தான் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் 26,600 வந்து டச் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலேங்கிறது ரிஸ்க் தான். ஏன்னா ஆஃப் அந்த ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் தூரம் தான் போயிட்டு வந்திருக்கு கேண்டில்ஸ். ஸோ மேபி ஒரு 200 பாயிண்ட்ஸுங்கிறது ஸோ ஃபின் நிஃப்டியில் 26,683 வந்தால் ஸோ நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஸோ அகைன் வந்து நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி 13,375. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சப்போர்ட் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ 12,700ங்கிறது தான் மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். 5,770க்கு மேலே பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம வந்து பை வந்து போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றும் ஒரு கேண்டில் கூட நமக்கு வந்து க்ளோசிங் மேலே வைக்கல. ஸோ கரெக்டாக வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங்ல நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 5,770க்கு மேலே ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த பை சைட் டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும்.
அது எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 5770க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் ஸோ பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5875 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து பண்ண முடியும். பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ செல் சைடுங்கிறது தெரியல. செல் சைடு 50-50 சான்சஸ் தான். ஸோ அதனால அது சொல்லலை நான். ஸோ பை சைடு பிரேக் அவுட் ஆனால் ஒரே ஒரு பேப்பர் ட்ரேடிங் மட்டும் இன்னும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் கேப் அப் ஓப்பன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ பை சைடு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து 290.6 இல்லைன்னா 295 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ இதோட எக்ஸாக்ட் சப்போர்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நேற்று கேண்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டச் பண்ணிடுச்சு. நமக்கு நேற்று கேண்டிலோட ஹை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன். நேற்று கேண்டலோட ஹை வந்து 286.4. ஸோ இன்னொரு 286.4 வந்தால் நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து 291 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை இப்போ பொறுத்த வரைக்கும் செல்லிங் கிடையாது. ஸோ பையிங் கன்ஃபர்மேஷன் தான். 5770க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை வச்சு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து டெய்லி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த க்ரூட் ஆயில் ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ மார்னிங் பேட்ச் தான் இருக்குது. மார்னிங் வந்து 10 o'clock to 12 PM வரைக்கும், அதாவது 2 மணி நேரம் இந்த கிளாஸ் வந்து ரன் ஆகும். ஸோ பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் என்ன டீச் பண்ணுறனோ அதோட பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ எந்த டவுட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் ஸோ நான் லைவில் தான் இருப்பேன். டெலிகிராம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஸோ அதை டவுட்ஸ் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் புரியலைங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு வீடியோ கால் அட்டன் பண்ணி கூட அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.